அதிமுக, தாவேகா, பிஜேபி இந்த கூட்டணி அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு 2025 ஏப்ரல்ல பிஜேபி, ஏடிஎம்கே கூட்டணி அமையறதுக்கு திரு விஜய் அவங்களே ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன பிரணவ் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வீடியோ ஃபுல்லா கேளுங்க. ஒரு அலசலசுவோம் 2024 ரொம்ப ஷார்ட்டா ஒரு அலசலசுவோம். ஒரு ஆழமான அரசியல் பதிவு. 2024 பிப்ரவரில இருந்து இப்போ 2025 அக்டோபர் வரைக்கும் நம்ம ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் ஒன்று பார்ப்போமே. 2024 பிப்ரவரியில இந்த கட்சி ஆரம்பிக்கிறார் திரு விஜய் அவங்க ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சதுல இருந்து அவர் ஆகஸ்ட்ல மாநாடு போடுறாரு, விசாலையில மாநாடு போடுறாரு. அது வரைக்கும் நமக்கு அவரோட கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சுகள் வந்து போயிட்டு இருந்தது. அது நம்மளோட அவரோட கொள்கை எப்படி இருக்கும், அவரோட கொள்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருந்தோம். அந்த சமயத்துல திரு விஜய் அவங்க சீமான் அவங்கள 2-3 தடவை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம். சீமான் அவங்களே பிரஸ் மீட்ல தான் சொல்லியிருக்காரு. ஆமா நான் விஜய் அவங்க சந்திச்சா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ரங்கராஜ் பாண்டே அவங்களாம் வந்து பிரஸ் மீட் கொடுத்தது கோபம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் இந்த கொள்கை தமிழ் தேசியம்லாம் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவர் கொள்கை எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா திரு சீமானவங்கள திரு விஜய் அவங்க மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை நம்ம அப்போ ரொம்ப அபிஷியலா பேசணும். சீமானே லேட்டர் டைத்துல வந்து ஒத்துக்கிட்டு இருந்தாரு. ஆமா பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நாங்க நிறைய தடவை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த சமயத்துல அந்த தாவேகா காரங்க என்ன பண்ணாங்க, அந்த தாவேகா காரங்க மட்டும் கிடையாது, என்டிகே காரங்களும் சேர்த்து என்டிகே பிளஸ் டிவிகே 2024 சிஎம் அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு வீடியோ இருந்ததுன்னு வைங்க, அந்த டைமத்துல ரங்கராஜ் பாண்டே அவரோட பிரஸ் மீட்ல போய் பாருங்க. 2024 பிப்ரவரியில இருந்து 2024 ஆகஸ்ட் வரைக்கும் அந்த விசாலை மாநாடு வரைக்கும் அந்த டயத்துல என்டிகே விஸ் டிவிகே அந்த இதுல எடுத்து போய் பாருங்களேன். விஜய் அவங்களோட போட்டோ இப்ப அப்டேட் பண்ணிருப்பாங்க. அந்த ஆளுங்க அப்படியே இருப்பாங்க. சீமான் அவங்களோட போட்டோ இருக்கும். என்டிகே பிளஸ் டிவிகே 2024 சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. டிவிகே காரங்க விஜய் சிஎம் போட்டிருப்பாங்க, என்டிகே காரங்க சீமான் சிஎம் போட்டிருப்பாங்க. அந்த டயத்துல என்ன பேசப்படுது அப்படின்னா 125 சீட் சீமான் அவங்களுக்கும் 117 சீட் சீமான் அவங்களுக்கும் 117 சீட் திரு விஜய் அவங்களுக்கும், அதாவது சரி சமமா நம்ம வந்து போட்டி போடலாம் அப்புறம் மாதிரி பேசப்பட்டது. அந்த டயத்துல இந்த செலவுகள்லாம் திரு விஜய் அவங்க ஏத்துப்பாங்க, பிரச்சாரத்தை வந்து சீமான் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசப்பட்டது. அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த தாவேகா செயலர்கள் வந்து கேட்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சீமான் அவங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்கல. ஏன்னா பாதி சீட்டா என்ன நீங்க தான் சிஎம் கரெக்டா, அது எப்படி தலைமை ஏற்றுக்க முடியும்? ஏன்னா ஒரு 4 எலெக்ஷன் 2016 இருந்து ஜெயலலிதா அம்மா உயிரோட இருக்கப்பயே அவர் இந்த எலெக்ஷன்ல போட்டி போட்டு 1.5% வாக்கு வந்து நிரூபிக்கிறாங்க. அந்த டயத்துல வந்து 4 எலெக்ஷன் போட்டி போட்டிருக்காங்க. நான் எப்படி அவரோட தலைமையை ஏற்றுட்டு வர முடியும்? ஒரு எலெக்ஷன் போட்டி போடலையே. ஒருவேளை இப்ப 2024 பார்லமெண்ட் தேர்தலில் போட்டி போட்டு அவர் ஒரு 16% ஓட்டு எடுத்து ஒரு 8% வாக்கு எடுத்தா கூட அது நம்ம ஒரு பொதுமக்களா கூட ஏத்துக்கலாம். எப்படி அவர் தலைமை ஏற்றுக்கிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி நமக்கே அந்த கேள்வி வருது. ஏன்னா அவர் போட்டி போட்டு 8% வாக்கு எடுத்திருக்காங்க. அது விஜய் அவங்க வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து போஸ்ட்ல வந்து மைக் சிம்பிள் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி 6.8% வாக்கு எடுத்தாரு. அதுக்கப்புறம் 8.2% வாக்கு எடுத்தாரு. ஸோ டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.4% தான். அப்ப அதுதான் விஜயம் கூட பவரா அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு கேள்வி வரும். அந்த மாதிரி விவாதங்கள் வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் என்டிகே அந்த சீமான் அவங்களுக்கும் டிவிக்கான அந்த கூட்டணின்றது ஆகஸ்ட் 2024 மாநாடுல முடிஞ்சு போச்சு. தம்பி நீ இந்த பக்கம் நில, தம்பி நீ அந்த பக்கம் நில, நடுவுலன்னா லாலி அடிப்படை செத்து போயிடுவா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் திரு சிஎம் அவங்கள இப்ப எம்.கே. ஸ்டாலின் அவங்கள சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டிவிக்கே தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அதை பத்தி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த மாநாட்டுக்கு அப்புறம் டிவிகே என்டிகே கூட்டணின்றது முறிஞ்சு போச்சு. ஏன்னா தமிழ் தேசியம், திராவிடம், பெரியார் அப்படின்ற மாதிரி எல்லாம் எடுத்து வச்சிருந்தாரு. இந்த பெரியார் அவங்களை வந்து நீங்க பாத்தீங்கன்னா டிவிகே வந்து ஒரு கொள்கை தலைவர் எடுத்ததுக்கு அப்புறம், விஜய் அவங்க கொள்கை தலைவர் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த சீமான் அவங்க வந்து அந்த பெரியார் கொள்கைக்கு அப்படியே அகைன்ஸ்டா போயிட்டாரு. அது நீங்க டைம் லைன்லாம் எடுத்து பாருங்க. பெரியார் அவங்களை ஏத்துக்கிட்டு இருந்தவங்க தான் சீமான். அதுக்கப்புறம் பெரியார் அவங்களுக்கு ஈவே ராமசாமி அவங்களுக்கு ரொம்ப எதிர்ப்பா போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே டிவிகே கூட்டணி இது வந்து நவம்பர் டயத்துல வந்து பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா அப்போ அதுக்கப்புறம் ஆகஸ்ட் டயத்துல அக்டோபர் டயத்துல இருந்து பேசப்பட்டு இருக்கு. செப்டம்பர் வந்து ஒரு கூல் ஆஃப் பீரியடா இருக்கு. செப்டம்பர் ஆகஸ்ட் ஒரு கூல் ஆஃப் பீரியடா இருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கூல் ஆஃப் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்டோபர்ல இருந்து ஆரம்பிக்குது இந்த பேச்சுவார்த்தை. அக்டோபர் டயத்துல வந்து இந்த பிரசாந்த் கிஷோர் எல்லாம் வந்து டிவிகேக்கு வந்து ஆலோசனை கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசப்பட்டு இருந்தது. அந்த டயத்துல ஆதவர்ஜுனா வந்து அந்த டைம் லைன்ல வந்து சேர்றாரு. சேர்ந்த உடனே திரு விஜய் அவங்களுக்கு அப்போ ரொம்ப அன்டெஸ்ட் தான். அப்பதான் ஒரு முதல் மாநாடு போட்டிருக்காரு. அப்ப இப்ப இருந்ததோட நீங்க தாவேகா கரங்களை இருந்தீங்கன்னா கூட அப்போ திரு விஜய் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாநாடுலாம் வந்து இன்னைக்கு இருந்ததோட பயங்கர ஹைப் இருந்தது. இப்ப இந்த கரூர் சம்பவம் நடக்கலன்னா இன்னைக்கு ஒரு ஹைப் இருந்ததுல அதெல்லாம் விட 2024 போட்ட முதல் மாநில மாநாடுல விசாலை மாநாடுல அந்த பயங்கர ஹைப் இருக்குது. அப்போ பேசப்பட்டதுல என்னன்னா 117 சீட்டு ஏடிஎம் கேக்கும் 117 சீட்டு டிவி கேக்கும் பேசப்பட்டது. நம்ம சிஎம் சீட்டுன்றது எலெக்ஷன் முடிச்சுட்டு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், தாவேக்காரன் கோச்சக்கூடாது. இப்ப பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குல்ல, பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி பேச்சுவார்த்தையில பிஜேபி வந்து 3% வாக்கெடுத்த
ப்ரூவ் பண்ண அந்த டயத்திலேயே பிஜேபிக்கு 2021 ஏடிஎம்கே 20 சீட்டு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 11% வாக்கு இப்போ 2024 பார்லமெண்ட் தேர்தலில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது இருந்தாலும் ஒரு பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் 11% வாக்கு வந்து அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு 18%, இவங்களுக்கு 11% வாக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனா எந்த நம்பி இவங்களுக்கே வந்து இப்போ 40 சீட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு 26% வாக்கு எடுத்தாங்க. சரி நம்ம வந்து 10% வாக்கு எடுத்தோம். அப்போ வந்து சரி சமமா பார்த்தோம்னா 2:1 எடுத்தோம்னா நமக்கு ஒரு 80 சீட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ஃபார்மர்லாம் பேசப்பட்டது. அரசியல் வந்து உன்னிப்பா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நிறைய விவாதங்கள்லாம் வந்து கூட பேசப்பட்டது. ஆனா அவங்களுக்கு 30-40 சீட்ல வந்து முடிக்கலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு 160-170 சீட்டு போட்டி போட்டாதான் ஏடிஎம்க்கு போட்டி போட்டாதான் அதுக்கப்புறம் பாட்டாளி கட்சி வருவாங்க, அதுக்கப்புறம் பாரிவேந்தர் வருவாங்க, வி சண்முகம் வருவாங்க. அந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து வந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வந்துட்டே இருக்கப்ப அவங்களுக்கு உண்டான அந்த சீட்டு வந்து ஒரு 80 சீட்ல முடிச்சு ஒரு 160 சீட் போட்டி போட்டாதான் அந்த மெஜாரிட்டிக்கான வாக்கு 120 சீட்டு கிட்ட வந்து நம்மளால சேர்க்க முடியும். அப்பதான் அந்த வினிக் ரேஷியோ வந்து வர முடியும். ஒரு 60% 70% வினிக் ரேஷியோ தான் மெஜாரிட்டி எடுக்க முடியும் அப்படின்ற இதுல இருப்பாங்க. எப்படி அந்த தைரியத்துல போய் 117 சீட்டு கேட்டாங்க, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் 80 சீட் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் குறைச்சு வந்தாங்க. நவம்பர் டைத்துல வந்து வந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தைன்றது மார்ச் மாசம் வரைக்கும் ஏடிஎம்கே தரப்புலையும் டிவிகே தரப்புலையும் நல விரும்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. குருமூர்த்தி அவர் தான் வந்து செங்கோட்டையன் அவங்களுக்கு எல்லாம் வந்து இப்போ 2 தடவை அமித்ஷா அவங்களை சந்திச்சுட்டு வந்தாங்கன்னு பாக்குறோம். 2 தடவை வந்து குருமூர்த்தி அவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் இருக்கும். இப்போ குருமூர்த்தி அப்படின்றவர் ஏடிஎம்கே, பிஜேபி, இந்த செங்கோட்டையன் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் ஒரு நல விரும்பி, அந்த மாதிரி நல விரும்பிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவர் வந்து குறைச்சி சொல்லல. அந்த மாதிரி இந்த கட்சி வந்து வளரணும், சரி இந்த கட்சி வந்து நம்ம தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி நல விரும்பிகள் இருப்பாங்க. அந்த மாதிரி 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் மாதிரி இவங்க வந்து வெளியே இருக்க பத்திரிகையாளர்கள் இவங்க மூலியமா அந்த பேச்சுவார்த்தையில நடந்தது. அது நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல் நடந்திருக்கலாம். ஓகே, அந்த விஷயம்லாம் வந்து வெளியே வச்சிருவோம். அந்த மாதிரி கூட்டம் பேச்சுவார்த்தையில் நடந்து இவரு வெறுத்தே போயிட்டாரு. ஏடிஎம்கே இருக்கக்கூடிய இபிஎஸ் அவங்க வெறுத்தே போயிட்டாரு. இவங்கப்பா வந்து ஒரு எலெக்ஷன் கூட ஜெயிக்கவே இல்லை, ஒரு எலெக்ஷன் கூட டெஸ்டே பண்ணல, இவங்க வந்து வாக்கு செய்வது எவ்வளவுன்னு தெரியாது, இவங்க வந்து இவ்வளவு பாதி சீட்டு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவனான இந்த பிஜேபிக்கு இவ்வளவு கூட்டணி வந்து முடிச்சிடலாம், மாநில தலைவரே மாத்தி இவர் சொல்லி வந்து மாநில தலைவரே மாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள பாக்குறோம். அவ்வளவு இருக்கக்கூடியவங்கள்ட்ட எப்படி வந்து பாதி சீட் கேட்டீங்க, எப்படி வந்து 80 சீட் கேட்டீங்க அப்படின்றது தெரியல. ஒரு ஏப்ரல் டயத்துல போயிட்டு இவர் வேலைக்கு ஆகாது, இவர் வந்து வருவாரா வரமாட்டேன்னு தெரியாது, நமக்கு ஆரம்பத்துல இருந்து சின்னத்துல இருந்து எல்லாமே ஒரு ஹெல்ப் பண்ணி வச்சு கொடுத்துருக்காங்க, சரி பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சிரும், அந்த ஏடிஎம்கே டிஎம்கே வந்து வீழ்த்தணும், டிஎம்கே கூட்டணியை வீழ்த்தணும், டிஎம்கே வீழ்த்தணும்ன்ற டிஎம்கே கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்னா நமக்கு ஒரு கூட்டணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பிஜேபி கூட கூட்டணி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டைம்லைன்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நன்றி விசுவாசமா இருந்தது. நான் பிஜேபி வந்து விசுவாசமா இருக்காங்க, நாங்களும் விசுவாசமா இருப்போம் அப்படின்ற மாதிரி இபிஎஸ் நம்ம குறிப்பிட்டதெல்லாம் பார்த்திருப்போம். ஏன்னா சின்னத்துல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இப்ப பிஜேபி கூட்டணியில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஏடிஎம்கே வந்து என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஏடிஎம்கே தலைவர்கள் நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. பிஜேபியில அண்ணாமலை அவங்க மட்டும் தான் பயங்கரமான விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்களே தவிர பேலன்ஸ் மத்த இருக்க வந்து தேசிய தலைமை, மாநில தலைமை வந்து அண்ணாமலை அவங்களை தவிர பேலன்ஸ் யாருமே வந்து பெரிய அளவுக்கு விவாதங்கள் பண்ணல. அதனாலதான் வந்து மாற்றப்பட்டிருக்காங்க அண்ணாமலை அப்படின்றா சொல்லி சொல்றாங்க. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி விட்டுறேன். சோ வந்து இப்போ இதுதான் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஏடிஎம்கே டிவிக்கு உண்டான அந்த பேச்சுவார்த்தைகள். அதுக்கப்புறம் பிஜேபி கூட வந்து கூட்டணி வச்சிட்டாரு. ஆனா இன்னைக்கு கூட தாவேகா தலைவர் விஜய் அவங்க ஏடிஎம்பி கூட்டணி போகணும், என்டிஏல போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா எப்படி பிஜேபியில அண்ணாமலை அவங்க இபிஎஸ் தலைமை ஏத்துக்கிட்டு இப்போ ரீசெண்டா பிரஸ் மீட்லாம் கொடுத்து விழாலாம் வந்து பேசினாங்களோ, அதே மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவங்களும் சீமா அதை எப்படி இபிஎஸ் அவங்களோட தலைமையை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த கூட்டணின்றது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இபிஎஸ் எந்த காலத்திலயும் வந்து உண்மையை சொல்றேன், 26 தேர்தல் 2031 தேர்தலில் 2031 நடக்கிற அசம்பிளி எலெக்ஷன்ல வேணும்னா அப்படி நடக்கலாமே கூட வச்சுக்கலாம். ஆனா 2026 தேர்தலில் திரு விஜய் அவங்க தான் இபிஎஸ் அவங்களோட தலைமையை ஏத்துக்கிட்டு போற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அரசியல் நிதர்சனம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத இப்ப ஏடிஎம்கே, டிவிகே, பிஜேபி கூட்டணி அமையுமா அப்படின்றத அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.